Hey guys, welcome back. Today our weight gaining shake வந்து high calorie protein shake வந்து எப்படி பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். ஸோ அகைன் அதை குக் பண்ணியும் நான் காட்டுறேன். வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். ஸோ இது குடிக்கிறதுனால ஹை கலோரிஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மீல்ல நீங்க ட்ரை பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் ஒர்க் அவுட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணி பண்றதுனால கண்டிப்பா ஹெல்த்தி தான். நீங்க மாஸ் கெய்னர்லாம் அதெல்லாம் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ என்னென்ன யூஸ் பண்ணி பண்றேன்றதையும் நான் சொல்றேன். தென் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 250 ml ஆஃப் மில்க். ஸோ நீங்கள் ஸ்கிம் மில்க், டோன்ட் மில்க் எது வேணால் வாங்கிக்கலாம். வெயிட் கெயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல்மண்ட் மில்க் இஸ் பெட்டர். ஸோ இது நார்மல் மில்க் தான். ஸோ 250 ml அண்ட் 1 banana. எனி டைப் ஆஃப் banana இஸ் குட். அண்ட் பட்டர் ஃப்ரூட். ஸோ பட்டர் ஃப்ரூட் வந்து டெய்லி பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்டு. ஸோ இல்லைனா பட்டர் ஃப்ரூட் இல்லைனா நீங்கள் வெறும் பனானா கூட மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வே ப்ரோட்டீன் இல்லைனாலும் நீங்கள் வெறும் ஓட்ஸ் பவுடர், ஓட்ஸை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் ஃப்ரூட் இஸ் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு பதில் பனானா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் 1 ஸ்பூன் பீனட் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் சீக்ரெட் 2 ingredients. 1 Oreo biscuit for sweetness and flavor and boost. இதில் வந்து பாதி போட்டுப்பேன். அண்ட் இது 1 Oreo biscuit. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வெயிட் லாஸ், இந்த மாதிரி ஒரு கலோரிஸ் வந்து கம்மியாக சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரியோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. பட் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ், நீங்கள் அதிகமாக ஹை கலோரிஸில் டெய்லி டயட்ல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஓரியோ அந்த பூஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 50 கலோரிஸ் தான் வரும் ரெண்டுமே சேர்த்தாலே. Okay, so let's start doing now. 250 ml of milk. Then butter fruit. Butter fruitல இருக்கிற கொட்டை தான் வெயிட்டா இருக்கும். கொட்டைக்கு தான் வேல்யூ அதிகம். இந்த கொட்டையை தூக்கி குப்பையில போட்டுருணும். பட்டர் ஃப்ரூட் ஸோ ஃபுல்லி இது ஒரு. தென் பனானா. Then okay, secret ingredients 1 Oreo biscuit. இது எதுக்கு ஆட் பண்ணா ஃப்ளேவருக்காக, சும்மா ஒரு ஸ்வீட்னஸ் அதுக்காக தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தென் பூஸ்ட். பூஸ்ட் வந்து கொஞ்சம் தான், இதில் பாதி தான். இதுவே வந்து டோட்டலாக 17 கிராம் தான். இதில் பாதினா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 கிராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். தென் 1 ஸ்பூன் பீனட் பட்டர். Good source of fat. Peanut butter is not good source of protein, it's good source of fat. And 1 black dates. Black dates are pichi potachi. Fine. And முக்கியமா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். ஸோ இந்த மில்க்லாம் செட் ஆகாத பீப்புள்ஸ், லைக் டைஜஷன்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது, அசிடிட்டி இருக்கவங்களுக்குலாம் வந்து மில்க்லாம் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. மில்க்குக்கு பதில் வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு ஐஸ் கியூபே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன்லி வெயிட் கெய்னிங் பீப்புள். ஸோ வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோட்டீன் ஷேக். ஸோ எல்லாருமே எல்லாம் குடிக்கக்கூடாது. ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இதை எடுக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் ஹை கலோரிஸ். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 600+ கலோரிஸ்ல தான் இருக்கும். நான் கால்குலேட் பண்ணல. ஓகே, ஸோ now main ingredients 1 scoop of whey protein. இதுவும் சாக்லேட் ஃப்ளேவர் தான். ஸோ 1 scoop. பட் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே, இட்ஸ் டைம் டு blend bro. ஓவர் கிட்டத்தட்ட ஒரு வந்துருக்கு, ஒரு 1/2 லிட்டர் வந்துருக்கு. சரி, ஊற்றியாச்சு. இது லைட்டாக கொஞ்சம் டாப்பிங்ஸ் வீடியோ வேண்டாம், அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்ல. இது நட்ஸ் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக எப்பவுமே சாப்பிட்றது.
இது மிக்சடு நட்ஸு. இதுலேருந்து நான் வெறும் பாதாம் மட்டும்தான் எடுக்க போகிறேன். டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஸோ வி கோயிங் டு டேஸ்ட். இல்லை, ஐ எம் கோயிங் டு டேஸ்ட். ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. ஆக்சுவலா இந்த ஓரியோ பிஸ்கெட்ஸ் போட்டதுனால ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஸ்வீட் கொஞ்சம், ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆனதுனால லைட்டாக ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. குட். நீங்களும் இந்த ஷேக் ட்ரை பண்ணி பாருங்க. வே ப்ரோட்டீன் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து பண்ணணும்லாம் கிடையாது. வே ப்ரோட்டீன் இல்லைனாலும் அதுக்கு வே ப்ரோட்டீன் பவுடருக்கு பதில் ஓட்ஸை வந்து பிளெண்ட் பண்ணி ஓட்ஸோட பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கெராஷ் சாக்கோஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் அதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால வே ப்ரோட்டீனும் ஓட்ஸில் இருக்க பவுடரோட அதில் இருக்க ப்ரோட்டீனும் வந்து ரெண்டுமே சேம் கிடையாது. ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கார்ப் சோர்ஸ். வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்கிட்ட வே ப்ரோட்டீன் இருக்குது, அதனால தான். சில பேர் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுனால மாஸ் கெய்னர்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. மாஸ் கெய்னரும் வந்து வாங்கலாம். மாஸ் கெய்னர்லாம் வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் தான். உங்களால் ஒரு மீல் சாப்பிட முடியல அப்படின்னா உடனே பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணமா ஒரு 2 ஸ்கூப்பை அதெல்லாம் ஷேக் பண்ணிட்டு குடிச்சிட்டு போயிடலாம். ஸோ வே ப்ரோட்டீன் லைக் ஒரு வே ப்ரோட்டீன் வாங்குறீங்கன்னா இது போல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது. ஸோ டைம் இருக்கு அப்படின்னா தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் வெயிட் கெயின் அதிகமான கேலரிஸ் சாப்பிட்ற டைம்ல இதை சாப்பிடுங்க. லாஸ் பண்ணுற கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்ற டைம்ல ஸோ டோன்ட் டேக் லைக் திஸ். ஸோ இது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான். இப்போ டயட் மாடரேட்டாக இருக்கிறதுனால நான் இதை எடுக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோக்காக திஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ட்ரை திஸ் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ எனி டவுட்ஸ் keep support. So like button. Bye.